வாக்குத்தத்தம் உன்னுடையது. உன்னுடைய முயற்சிகள் பல வேளைகளில் பொய்த்து போகிறது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி உனக்குள் வருகிறது. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறாய், ஆனால் அதற்கேற்ற பலனை காண முடிவதில்லை. நீ அலைகிற அலைச்சல்களுக்கு ஏற்ற பலனை நீ காண முடிவதில்லை. நீ ஒன்றை எதிர்பார்க்கிறாய், வேறொன்று நடக்கிறது. சில வேளைகளில் உன் மேலேயே வெறுப்பு வருகிறது. நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? வாழ்வதை விட செத்துப்போனால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று யோசிக்கிறாய். ஒரு சில நேரங்களில் மற்றவர்களிடம் இப்படி சொல்லி புலம்புகிறாய். இன்றைக்கு உன் புலம்பலுக்கு பதில் உண்டு. என்னுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனையை கூட்ட மாட்டேன். உன் கையின் கிரியைகளை நான் ஆசீர்வதிப்பேன். வெற்றியை தருவது நான் தான். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக்கொள். தானியேல் எப்பொழுதும் என்னை நோக்கி ஜெபித்தான். ஆகவே அவன் காரியம் எப்போதும் ஜெயமாக இருந்தது. ஆகவே ஒவ்வொரு நாளும் காலையில் என் முகத்தை தேடு, வேத வசனத்தை வாசி. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் என்பது அமைதி, சந்தோஷம், மேன்மை, வெற்றி ஆகும். ஆகவே உனக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நான் உனக்கு தந்து உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ நன்மைகளை காண்பாய். ஆதார வசனம்: விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். 2 கொரிந்தியர் 9:10.